எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு நிறுவனங்க, அந்த நிறுவனத்தில் உள்ள வேலை பார்க்குற ஒரு 3 பேர் அவங்க இந்த சாப்பிட்ற இடம் இருக்குங்க, அந்த இடத்துல போய் சாப்பிட்லான்னு சொல்லி 3 பேர் உட்காடுறாங்க. அதாவது மேனேஜரு, கேஷியரு, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், இந்த 3 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துங்க அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விளக்கு ஒன்று இருக்குது, பழைய விளக்கு. அதை வந்து அந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கார்ல, அவர் வந்து எடுத்து தேய்ச்சி பார்க்குறார். தேய்ச்சா திடீர்னு அதுலேருந்து பூதம் வந்துடுச்சு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் போச்சு. அதுலேருந்து பூதம் வந்து முன்ன வந்து இவர் இந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேள்வி தர்றேன் அப்படிங்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அமெரிக்காவில் உள்ள பீச் இருக்கும்ல, அந்த பீச்சில் வந்து அழகான பொண்ணுங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறார். அப்படியா, சரி அப்படியே ஆகட்டும், இந்த மற்ற 2 பேர்த்தையும் என்னென்னு கேட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தாப்பில் வந்து அந்த கேசியர் இருப்பார்ல, கேசியர்கிட்ட வந்து இப்போ கேட்குறாப்புல, சொல்லுங்கள் கேசியர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்து பூதட்டத்தை என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு சின்ன குட்டி தீவு, நல்ல அழகான தீவு, அங்கே வந்து நான் போய் பார்க்கணும். போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே பணிவிடை செய்கிறதுக்கு அழகான பணிப்பெண்களும் இருக்கணும். அப்படியா, சரி அப்படியே ஆகட்டும், அதையே நான் கொடுக்குறேன், இந்த அவரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மேனேஜர், என்னங்க மேனேஜரை நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கும்போது, நானே டென்ஷனில் இருக்கேன், ஆஃபீஸில் எக்கச்சக்கமான வேலை வேறு பாக்கி இருக்குது, சரி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அவங்க 2 பேரும் கேட்டாங்க, சரி நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாவில்ல, எனக்கு வேற எல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் அங்கே ஆஃபீஸில் இருக்கணும். எது, இவங்க 2 பேரும் முடிக்கிறாங்க, ஐயோ என்ன அடிப்படையாக போகுது அப்படின்னு ஒன்று பூதம் வந்து அதுக்கும் ஒத்துக்குச்சு. சரி அப்படியே ஆகட்டும் அப்படி. இப்போ என்ன ஆகுங்க, இவங்க 2 பேரும் கேட்ட ஆசை வந்து நிராசை தானே, எப்படி நிறைவேறும்? அதான் இப்போ 2 பேரும் வந்து ஆஃபீஸுக்கு போயிடணுமே, பூதம் வந்து அதுக்கு வந்து உத்தரவு போட்டுருமே. 3 பேருக்கு நேரம் டைட் வேலை இருக்குன்னு மேனேஜர் கேட்டார், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்போ அவங்க ஆசையில் என்ன ஆகுறது பார்த்தீங்களா? மேனேஜர் நினைத்திருந்தாலும் மேனேஜர் தான், புத்திசாலி தான், எப்படி கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. சரி, நல்லா இருக்குங்களா? தேங்க்ஸ், நன்றி.